இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பலன்கள் எப்படி இருக்குது இந்த வருடம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 11ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 1.5 மாசம் தாண்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல கல்யாணமானா அது நல்லது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி அலையன்ஸ் அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்களோட 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. குரு பகவான் கடந்த வருஷம் மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களோட 2ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. ராகு கடந்த வருஷம் மே 18ஆம் தேதியிலிருந்து உங்களோட 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. அப்படியே கேது கேது கடந்த வருஷம் மே 18ஆம் தேதியிலிருந்து உங்களோட 4ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட 2ஆம் வீட்டை விட்டுட்டு 3ஆம் வீட்டுக்கு செல்வாரு. ராகு இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட 10ஆம் வீட்டை விட்டுட்டு 9ஆம் வீட்டுக்கு செல்வாரு. கேது 4ஆம் வீட்டை விட்டுட்டு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட 3ஆம் வீட்டுக்கு செல்வாரு. இது கிரகத்தோட பிளேஸ்மெண்ட்ஸ், டிரான்சிட்ஸ். பொதுவாகவே இந்த 3 கிரகங்கள் கொடுக்கிற ஒரு பலன் தான் அந்த வருஷ பலனாவே அமையும். எதுக்குன்னா, சனி, குரு, ராகு ரொம்ப நாள் ஒரு ராசியில இருக்கிறதுனால அவங்க கொடுக்கிற பலன்கள் தான் அந்த வருட பலன்களாவே நமக்கு அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பலன்கள் எப்படி இருக்குது இந்த வருடம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க. 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது ஒரு மாரகா ஹவுஸ். சனி பகவான் பொதுவாகவே 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆகும் போது ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது கொடுப்பாங்க. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் என்றது இங்க நமக்கு அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்குது சனி பகவான் நமக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் என்றது கொடுப்பாங்க. வியாபாரத்துல லாபங்கள் என்றது கொடுப்பாங்க. 10 ரூபாய் செலவழிச்சிட்டு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20 ரூபாய் வரும் நினைச்சா 10க்கு 30 ரூபாய் வரக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சனி பகவான் மூலமா. அப்படியே 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றி என்றது கொடுப்பாங்க. ஃபார் சப்போஸ் கலைத்துறையில இருக்கிறவங்க இருப்பாங்க, ரொம்ப நாளா ஒரு நல்ல வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் என்றது அமைகிறதுக்கு, அப்படியே பேரு புகழ் பெற்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீடு முக்கியமா வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால வியாபாரத்துல வெற்றி அமைவையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நிறைய எக்ஸ்போஜர் என்றது, வேர்ல்ட்லி எக்ஸ்போஜர் என்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு வியாபாரிகளுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தொழில்ல முன்னேற்றம், ப்ரமோஷன்ஸ் கிடைப்பது எல்லாமே சனி பகவான் மூலமா கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே நமக்கு நிறைய நண்பர்கள் கூட்டம் என்றது வளர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த 11ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா 1ஆம் வீட்டை பார்ப்பாருங்க. 1ஆம் வீடுன்னா அது நமக்கு பாடிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். கொஞ்சம் நமக்கு 11ஆம் வீட்டிலிருந்து ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு தொல்லைன்றது கொடுத்தாலுமே சரி, ஓரளவுக்கு நல்லது கூட செய்வாங்க. எப்படின்னா, நமக்கு பாடி கேர் பண்ணிக்கிறதுக்கு, நமக்கு
நமக்கு உடம்பு உழைக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு வந்து இந்த டைம் பீரியட் நல்லது. அப்படியே வந்து ஹெல்த் வந்து கெட்டு போகாம பார்த்துப்பாரு இங்க சனி பகவான். ஏன்னா அவருக்கு பிடிச்ச அவர் வந்து நல்லது செய்யற வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்காரு இல்லையா ராசியை. அதனால அப்படியே 11ஆம் வீட்டில் இருந்து சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. 5ஆம் வீடுன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ குழந்தைங்க மூலமா நல்லது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் பார்வையால 8ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனி பகவான். சோ 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா சடன் திங்ஸ், சடன் எமர்ஜென்சிஸ். சோ சடன் எமர்ஜென்சிஸ், சடன்லி ஒரு சில நல்லதுன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அப்படியே சடனா நமக்கு வந்து பேரு புகழ் பெற்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. இப்போ குரு பகவானோட பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு மேற்கொண்டு ஜூன் 2ஆம் தேதி அந்த 1.5 வருஷம் வந்து அந்த 1.5 மாதம் வந்து 2ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆவாரு. 2ஆம் வீடு வந்து ஃபினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், குடும்பத்துல ஹாப்பினஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ன்றது கொடுப்பாரு குரு பகவான். அப்படியே குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, நம்மளோட குடும்பம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. ஃபார் சப்போஸ் சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சில பேருக்கு என்னன்னா கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து நல்ல பேச்சு திறமைன்றது குரு பகவான் கொடுப்பாரு. சொந்தமா ஏதாச்சும் சொத்து வாங்குறதுக்கு, குடும்பத்துல வந்து ஒரு நல்ல அக்கேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லலாங்க. அது அந்த 1.5 மாசத்துல நடக்க போகுது. சோ இந்த 1.5 மாசம் தாண்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமான்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு செல்வாரு. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்ட வீடு கிடையாது, ஆனா பார்ஷியல் மாரகா ஹவுஸ். பொதுவாவே 6, 8, 12ல குரு இருக்கும் போது வந்து ரொம்ப கெட்ட பலன்கள் தான் கொடுப்பாரு. 3ஆம் வீடு மாரகா ஹவுஸே ஆயிருந்தாலும் அங்க வந்து பயங்கர கெட்ட பலன்கள் உங்களுக்கு தரமாட்டாரு. எதுக்குன்னா 3ஆம் வீடு எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 2ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது ஈஸியா நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து 3ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபார் சப்போஸ் 2ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது வந்து நம்ம ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1 மணி நேரம் உழைப்போங்க. சோ இங்க 3ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது வந்து அதே 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 2 மணி நேரம் உழைக்க வேண்டி வரும், அவ்வளவுதாங்க. அப்படியே 3ஆம் வீட்டுல வந்து குரு இருக்கும் போது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் ஒரு சென்னையில வேலை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு கஞ்சி இந்த மாதிரி இடத்துல ஒரு வேலை கிடைச்சது, சோ ப்ராஜெக்டுக்காக போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் மூலமா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வந்து நெய்பர்ஸ் மூலமா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 3ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால என்ன பண்ணிட்டு இருப்பாரு, 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாருங்க. 7ஆம் வீடுன்னா திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம வந்து ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமா கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அமைகிற எலையன்ஸ் எதா இருந்தாலும் சரி உங்களோட சூழ்நிலை பார்த்து ஏத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல கல்யாணமானா அது நல்லது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி எலையன்ஸ் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 7ஆம் வீடு ரிலேஷன்ஷிப்க்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒரு பாண்டிங்ன்றது நல்லா வளரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே வெளிநாடு டிராவல் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெளிநாட்டு சம்பந்தமா ட்ரேட் பண்றவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸஸ் பண்றவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டில் இருந்து வந்து குரு பகவான் எங்க பார்வை வைக்கிறாருன்னா 9ஆம் வீட்டு மேல டைரக்ட்
டைரக்டா பார்வை வைக்கிறாருங்க. 9ஆம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், 3ஆம் வீடு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். ஸோ மேல் படிப்புக்காக வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு வகையில இந்த இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் மூலமா வெளிநாட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டில் இருந்து வந்து 9ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். 3ஆம் வீட்டுல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய உழைக்க வேண்டி இருக்கும்னு நான் சொன்னேன். அப்படியே 3ஆம் இடத்துல இருந்து வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறாரு இல்லையா, லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அதனால வந்து அந்த உழைப்புக்கு ஏத்த மாதிரியான லாபம் உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த வருஷம் என்ன ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா, நிறைய ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச குரு வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஃபார் திருக்கோயில் சந்தர்சனம்ன்றது கொடுப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு வந்து ஏதோ காசி போனோம்னு சொல்லிட்டு தோணும், ஒரு வடநாட்டு பக்கமா போனோம்னு தோணும். சோ திருக்கோயில் சந்தர்சனம்ன்றது இந்த வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வந்து ஃபாதர் ஹெல்த் ரிலேட்டட், ஃபாதர் கூட பாண்டிங் ரிலேட்டட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த வருஷம் தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா முதல்ல தொழிலை நம்ம பார்க்கும்போது தொழில் வீட்டுல வந்து ராகு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ராகு வந்து எந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எதிர்பார்க்காத ஈவெண்ட்ஸ்ன்றது நடத்தி கொடுப்பாரு. இப்போ தொழில் வீட்டுல ராகு பெயர்ச்சி ஆகும் போது சடனா பேரு புகழு கிடைச்சிரும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா ராகு வந்து ஃபேம்க்கு சம்பந்தப்பட்ட இடமா இருந்ததுனால உங்க தொழில் மூலமா நீங்க வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 10ல இருக்கிற ராகு வந்து அரசியல்ல வெற்றின்றது அமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கலைத்துறை, சினிமாக்கு சார்ந்த வேலைகள் பார்க்குற டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே தொழில் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த வாட்டி வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில்ல முன்னேற்றம் அன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த தொழில் வீட்டிலிருந்து ராகு வந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் வீட்டுக்கு போவாரு. 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், டிராவல்ஸ். அப்படியே அது வந்து வெளிநாட்டுக்கு, ராகு வந்து வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சொல்லிட்டு சொல்லலாம். 9ஆம் வீடு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். ஸோ ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ல ராகு இருக்கும் போது வந்து சடன்னா ஒரு சில கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் மூலமா நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படின்னா நம்மளோட மதத்துக்கு சேர்ந்தாத அந்நிய மதத்துக்கு சார்ந்த பர்சன்ஸ்னாலையும் அப்படியே வந்து வேற லாங்குவேஜுக்கு சார்ந்த பர்சன்ஸ்னாலையும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பாசிட்டிவ். அப்படியே கொஞ்சம் நெகட்டிவ் சைடு என்ன 9ஆம் வீட்டுல ராகு இருக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சில பேருக்கு வந்து ஃபாதர் ஹெல்த் எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ ஃபாதர் ஹெல்த்ன்றது பார்த்துக்கணும். சில பேருக்கு மட்டும்தான் என்னன்னா ஃபாதர் வந்து 85 90 இயர்ஸ் தாண்டி இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளா வந்து என்னன்னா கொஞ்சம் கட்டல்ல தான் படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் டிமைஸ் ஆகிறதுக்கு, ஃபாதர் டிமைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே சேராது, ஒரு சிலருக்கு மட்டும் சேரும். ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து ஃபாதர் ஹெல்த்ன்றது நீங்க நல்லா பார்த்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா, 4ஆம் வீடு வந்து கொஞ்சம் மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ அதனால மன நிம்மதி குறைவா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஏதாவது ஒரு இறைச்சலா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும், மைண்டை வந்து அப்படியே இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு கேது சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனா 4ஆம் வீட்டுல கேது இருக்கும்போது வந்து மோக்ஷா மார்கி பிளேசஸ்க்கு நல்லது. ஸோ திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கு, மோஸ்ட்லி நிறைய திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணணும், அப்படியே வந்து நிறைய சாமி கும்பிடணும்ன்ற எண்ணங்கள் எல்லாமே வந்து
வந்து 4ஆம் வீட்டுல கேத்து இருக்கும் போது வரும். அப்படி எண்ணங்கள் வந்தா வந்து நீங்க கும்பிடுறதுதான் பெஸ்ட். எதுக்குன்னா 4ஆம் வீட்டுல கேத்து இருக்கும்போது கேத்து பக்தி மோக்ஷாக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஆயிருந்ததுனால ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன், மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா மன நிம்மதி அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இன்கேஸ் வந்து 4ல கேத்து இருக்கும்போது ஒரு லேண்ட் விற்கணும்னு நினைச்சு விற்க முடியாம போகும்போது டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு கேத்து வந்து 3ஆம் வீட்டுல வந்த பிறகு வந்து அந்த லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ விற்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது ரிஷப ராசிக்காரங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து டிசம்பர் 5க்கு பிறகு இந்த ராகு வந்து 9ஆம் வீட்டுக்கு வர போறாரு. ஸோ 9ஆம் வீட்டு ராகு வந்து என்னன்னா ஃபாதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, ஃபாதர் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால இந்த துர்கா தேவிக்கு வந்து துர்காஷ்டகம் ஒன்று படிக்கணும். அப்புறமே வந்து இந்த பிரத்யங்கிரா ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சா நல்லா இருக்கும். இந்த திருக்கோயில்ல வந்து இந்த மாசாணி அம்மன் கோயில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு நியர்பை இருக்கிற சக்தி தேவியோட கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும். இந்த துர்கை, அதுக்கப்புறம் பிரத்யங்கிரா தேவி, இந்த மாதிரி சக்தி ஸ்வரூபத்தோட கோயிலுக்கு போனா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.